பலாக்கொட்டையை வச்சு புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும்னு யோசிக்கும் போதுதான் திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. பலாக்கொட்டையில பாயசம் செஞ்சு பார்க்கலான்னு. அதுக்கு பலாக்கொட்டையை குக்கர்ல சேர்த்து அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு குக்கர்ல ஒரு 1/2 கப் ஜவ்வரிசி போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி 1 ஸ்பூன் நெய் ஊத்தி மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பலாக்கொட்டை ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இப்ப பலாக்கொட்டையில மேல இருக்கிற ஒயிட் கலர் ஸ்கின், உள்ள இருக்கிற பிரவுன் கலர் ஸ்கின் ரெண்டுமே உரிச்சு எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை தேவையான அளவுக்கு ஊத்திக்கலாம். இந்த பாயசம் கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகும், அதனால நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வேக வச்ச ஜவ்வரிசியும் சேர்த்து கட்டிகள் இல்லாம நல்லா கரைச்சி விட்டுறலாம். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 1 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமா வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வறுத்த முந்திரி திராட்சை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இந்த பாயசம் எதுல பண்ணதுன்னே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பலாக்கொட்டையில வேற என்னெல்லாம் டிஷ்ஷஸ் பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.